உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது நபராக கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி கூலிப்படை தலைவர், சென்னையை உலுக்கிய ஒரு ரவுடி சிசிங் ராஜா நேற்று இரவு கைது செய்யப்பட்டு இன்னைக்கு அதிகாலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறதை விட கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு சரியாக இருக்கும். யாரை காப்பாற்றுறதுக்காக தொடர்ச்சியான இந்த என்கவுண்டர்கள், இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது என்கவுண்டருக்கு பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஆதரவு பெருகுது. இந்த என்கவுண்டரை நான் புகழ்ந்து பேசி காவல்துறையினர் இப்படி தான் இருக்கணும், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு, ரவுடி பயல்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு நான் பேசினா எனக்கு வியூஸ் நிறையா போகும். ஆனால் அது சமூகத்திற்கு கேடான ஒரு பேச்சு. பலர் இன்னைக்கு புரிதல் இல்லாமல் என்கவுண்டரை வரவேற்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கவுண்டர் செய்யக்கூடிய காவல் அதிகாரிகளை கதாநாயகர்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே மக்கள் தான் இப்போ ஒரு ரவுடியோட கதையை எடுத்து அதில் ஒரு கதாநாயகனை நடிக்க வச்சா அவனை ஹீரோவாக கொண்டாடுவாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி காவல்துறையோட விசாரணையில் ஒரு கஸ்டடியில் செத்து போயிட்டான் அப்படின்னா பெரிய அளவில் போராட்டம் நடத்தக்கூடியதும் அதே மக்கள் தான். மக்களோட மனநிலையில் மாறுதல் வராமல் என்கவுண்டர்களை வரவேற்றுக்கிட்டு இருந்தால் இது ரவுடிசத்தை ஒழிக்குமா அப்படின்னா ஒழிக்காது. ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஏன்னா ரவுடிகளை, தாதாக்களை, கூலிப்படைகளை உருவாக்குறது யார் அப்படின்னு கேட்டால் 100% நான் பகிரங்கமாக குற்றம் சொல்லுவேன். சிறைத்துறை தான் ரவுடிகளை உருவாக்குது, சிறைச்சாலை தான் ரவுடிகளை உருவாக்குது, காவல்துறையினர் தான் ரவுடிகளை உருவாக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே தலைமை ரவுடியா, தலைமை தாதாவா இருக்கக்கூடியது கேடுகெட்ட அரசியல்வாதிகள் தான் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தரப்போகிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, ஒரு கொலை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து போயிடுச்சு. 29 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இப்போ 29வது நபராக நேற்று இரவு ரவுடி சிசிங் ராஜா அப்படிங்கிறவர் கடப்பாவில் வச்சு கைது செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வச்சு கைது செய்யப்பட்டார். நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்ட உடனே அவரோட மனைவி ஒரு வீடியோ போடுறாங்க, கை குழந்தையோட கதறி அழுதுகிட்டு. அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கூட பல கமெண்ட்டுகளை நான் படிச்சிருந்தேன். 1 புருஷன் எத்தனை பேரை போட்டிருப்பான், அப்போல்லாம் உங்களுக்கு இனிச்சுதா, இப்படி தான் போடணும் அவனை அப்படிங்கிற மாதிரி. நேற்று இரவு அவன் என்கவுண்டர் செய்யப்படுவான்னு வீடியோ போட்டு இன்னைக்கு விடியற் காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. சேம் ஸ்கிரிப்ட் தான். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் என்கவுண்டர், புதுக்கோட்டையில் துரைசாமி என்கவுண்டர், காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர், இப்போ சிசிங் ராஜா என்கவுண்டர், 4 என்கவுண்டர் நடந்திருக்கு. வழக்கம் போல் தற்காப்புக்காக சுட்ட கதை அப்படிங்கிறது எப்பவும் போல் ஒரே ஸ்கிரிப்ட் தான். இதில் திருவேங்கடத்தோட என்கவுண்டரும் சிசிங் ராஜாவோட என்கவுண்டரும் சேம் ஸ்டோரி. கைது செஞ்சாச்சு, ஆயுதங்களை குறிப்பிட்ட ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக அதை கைப்பற்றத்துக்காக விசாரணைக்கு நீலாங்கரை எடுத்து ஆங்கரை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதிக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டான். அதனால பாதுகாப்புக்காக நாங்கள் தற்காத்துக்கிறதுக்காக திருப்பி சுட்டதில் என்கவுண்டர் செய்யப்பட்டான். இதான் கதை. அதாவது ஒரு காவல்துறையினர் ஒரு குற்றவாளியை கைது செய்கிறாங்க. சிசிங் ராஜா மாதிரி பெரிய கிரிமினல், நொட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு சாதாரண கிரிமினல் கூட இல்லை. அவன் அன்னைக்கு தான் முத ஒரு கொலை செஞ்சுருக்கான், ஆத்திரத்தில் ஒரு கொலை செஞ்சுட்டான். உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஒரு கள்ளக்காதல் விவகாரத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு அப்பாவி அவன் அந்த கண் முன்னாடி செய்த துரோகத்தை தாங்க முடியாமல் ஒரு கொலை செஞ்சுட்டான். அந்த கத்தியை மறைச்சி வச்சுட்டான். விசாரணையில் அவன் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கப்படுது. எங்கடா கத்தியை மறைச்சி வச்சிருக்கேன்னு அவனை கூட்டிகிட்டு போனான். அவன் ஒரு சாதாரண குற்றவாளி. கத்தியை எடுறா, எங்கே வச்சிருக்க, அங்கே வச்சிருக்கியா, போய் எடுத்துட்டு வா அப்படின்லாம் காவல்துறையினர் சொல்ல மாட்டாங்க. அவன் கைது செஞ்சு காவல்துறையினர் முன்னாடி அசைய முடியாமல் ஓட முடியாத அளவுக்கு தான் சுற்றி காவல்துறையினர் நிறுத்தி வச்சுருப்பாங்க. எங்கே இருக்குன்னு அவன் காட்டுவான், இவங்க தான் அதை எடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் இவங்க போய் எடுத்துருவான்னு சொன்னாங்களா, அவனே மறைச்சி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டானா. இது திருவேங்கட என்கவுண்டர்லையும் இதே சேம் ஸ்டோரி தான் சொல்லப்பட்டுச்சு. இப்போ எப்படி சிசிங் ராஜாவை அழைச்சிட்டு போய் ஆயுதம் எங்கப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மூலையில் பொதுக்கி வச்சுருக்கேங்க, எங்கே போய் எடுத்துருவா பார்ப்போம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ட மாதிரி அவன் அதை எடுத்து சுட்ட மாதிரி தான் ஸ்கிரிப்ட் வருது. எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும், நீதித்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் இது கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக இந்த கதைகளை நம்ம கேட்டே பழகிட்டோம், அவங்க சொல்லியே பழகிட்டாங்க. அவ்வளோதான். ஏன் நாம் என்கவுண்டர்களை வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, என்கவுண்டர்கள் செஞ்சால் ரவுடிசம் ஒழியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் என்கவுண்டர் சீவலப்பேரி பாண்டியோட என்கவுண்டர்.
அந்த என்கவுண்டரில் தொடங்கி இன்னைக்கு சிசிங் ராஜா என்கவுண்டர் வரைக்கும் நூற்றுக்கணக்கான என்கவுண்டர்கள் நடந்திருக்கு. ரவுடிசம் ஒழிஞ்சிருக்கா? நிச்சயமா ஒழியாது. ஏன் ஒழியாது அப்படின்னா, ரவுடிகள் உருவாகிறது எங்க அப்படின்னா சிறைச்சாலையில் தான். சிறை அனுபவங்கள் எனக்கும் கூட இருக்கு அப்படிங்கிறதால சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு நிலத்தகராறு, பங்காளிகளுக்குள்ள ஒரு சண்டை, அடிதடி வழக்கு, ஒருத்தன் சிறைக்கு போறான். கல்லூரி மாணவர்களுக்குள்ள கோஷ்டி மோதல், அடிதடி தகராறு, ஒருத்தன் சிறைக்கு போறான். சிறைக்கு போன உடனே என்ன தெரியுமா நடக்கும்? சிறையில் விசாரணை கைதிகள் தனியா, தண்டனை கைதிகள் தனியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் திறந்து விட்டுறாங்க. காலையில் ஆன உடனே சப்ஜெயிலெல்லாம் பூட்டியே வச்சுருப்பாங்க. சாப்பாட்டு நேரத்துக்கு திறந்து விடுவாங்க. மத்திய சிறை அப்படின்னா காலையிலேயே திறந்து விட்டுருவாங்க. அப்புறம் மாலை நேரத்தில் தான் அவங்க எல்லாமே அடைக்கப்படுவாங்க. அப்போ மற்ற ரவுடிகள் எல்லாமே ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் சிறைக்கு வந்துடுறானா, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரவுடிகளோட அவனுக்கு பழக்கம் ஏற்படுது. குறிப்பாக இளைஞர்களை சிறையில் இருக்கக்கூடிய பெரிய ரவுடிகள் குறி வைக்கிறாங்க. ஒரு இளைஞன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அவனோட கல்வி போச்சு, அதோட அவனுக்கு பெருசாக வேலையும் கிடைக்காது. சமூகத்தில் அவன் ஜெயிலுக்கு போனவன் அப்படிங்கிற முத்திரை குத்தப்படும். ஒரு சாதாரணமாக ஒரு ஆத்திரத்தில் ஒரு கொலை பண்ணியிருந்தா கூட அவனுக்கு பேர் கொலைகாரன் தான் சமுதாயத்தில். அதனால் அவனை யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, அவனை சமுதாயத்தில் ஒரு ஆளாக மதிக்க மாட்டாங்க, அவன்கிட்ட பழகிறதுக்கு பயப்படுவாங்க, ஒதுங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி தான் இருக்கும். இந்த ரவுடிகள் அதை பயன்படுத்திக்கிட்டு சிறையில் அவனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த ஜெயிலே நம்மளுது தான்ப்பா, நீ இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கலாம், எதுவும் கவலைப்பட வேணாம், உன்னை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுறது. ஏன்னா சிறை அவனை தனிமைப்படுத்துது, வருத்துது. அந்த நேரத்தில் அவனை அணைக்கிறதுக்கு ஒரு 10 கரங்கள் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப அவன் அந்த மன அழுத்தத்திலேருந்து மீண்டு வரான். பரவாயில்ல, நம்மளையும் 4 அண்ணனுங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீடி தான் சிறையோட பெரிய ஒரு வரம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம். சாதாரணமாக போகிறவனுக்கு கிடைக்காது. உள்ளே இருக்கிற பெரிய ரவுடிஸ் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சிறைத்துறை அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி பீடி கீடி கொண்டு வந்துடுவாங்க. 2 பீடி தான் அவனுக்கு கொடுப்பாங்க. இவன் அந்த பீடிக்காகவே அவங்களுக்கு அடிமையாயிடும். அவன் இந்த சிறைத்துறை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருவான். என் கூட எந்த போலீஸும் சிறைத்துறை காவலர்கள் ஒன்று அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, வா நம்ம ஜாலியாக இருக்கலான்னு. அவன் அந்த டைம் பாஸுக்கு 10 பேரோட பழக்கம் அங்கே தேவைப்படுது இல்லையா? அப்படியே மெல்ல பேசுகிறாங்க. இனிமேல் வெளில போ, நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பாரு, அவன் கூட சேர்ந்துக்க, மால் ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டை அடிச்சு விட்டினா அவனுக்கு 2 லட்சம் கிடைக்கும், அவன் தான் நமக்கு விரோதி, அவனை போட்டு தரல. இப்படி தான் ரவுடிகள் உருவாகிறாங்க. என்கவுண்டர் போட்டாலாம் ரவுடிசம் ஒழியாது. இந்த சிசிங் ராஜா யார்? சாதாரணமாக ஒரு 2 வீலர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். டியூ கட்டாத வண்டியெல்லாம் சீஸ் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் எங்களோட வேலை. சீஸ் பண்ணி கொண்டு வரணும். சில பேர் வண்டி தரமாட்டேன், நாங்கள் பையனை கட்டிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி மிரட்டுவோம். அப்போ ரவுடிங்களோட ஆதரவு தேவைப்படுது. அப்போ சிசிங் ராஜா வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணி பணம் கட்டாத வண்டியெல்லாம் பிடிக்கிட்டு வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிற வேலை. இதை பார்த்துட்டு அடுத்தடுத்து மெல்ல ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, வழிப்பறி, இதையெல்லாம் தாம்பரம், கிழக்கு தாம்பரம், அந்த சேலையூர் அந்த பகுதியில் செய்யக்கூடிய வேலைகள் நடக்குது. அப்படியே பெரிய பெரிய ரவுடியாக உருவெடுக்கிறான். அதன் பிறகு பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷோட நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த ஆற்காடு சுரேஷுக்காக சில கொலைகள் அப்படிங்கிறது செய்ய ஆரம்பிக்கிறான். இதில் செய்த முக்கியமான கொலை சின்னா என்கின்ற சின்ன கேசவலோட கொலை. இந்த கொலை ஆற்காடு சுரேஷுக்காக தான் சிசிங் ராஜா பண்ணுறான். ஆனால் சிசிங் ராஜா தான் களத்தில் இறங்கி கொலை பண்ணது. அதன் பிறகு தென்னரசு கொலை, இப்படி அடுத்தடுத்து இந்த 5-6 கொலை வழக்கில் இந்த சிசிங் ராஜாவோட பேர் அப்படிங்கிறது சிக்குது. 7 முறைக்கு மேலே குண்டர் சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உடஞ்சி போயிடுது. அது வழியே கிடையாது. வெளியில் வரான், பணம் நிறைய சேருது. அப்போ இந்த ரவுடிசத்தால் பணம் சேருது. மாதம் நாம் உழைச்சி சம்பாதிச்சா கூட ஒரு 20,000 மிச்சப்படுத்த முடியாது, தன்னோட செலவு போக மீதி. இப்போ ரவுடிசத்தில் நமக்கு லட்சக்கணக்கில் பணம் வருது, ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பணத்துக்காகவே தான் ரவுடிசம் அப்படிங்கிறதையும் பண்ணுறாங்க. இந்த பணம் இருக்குது அப்படிங்கிறதால சிசிங் ராஜா மாதிரியான ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, கூட சுற்றுற 10 தெல்லவாரி பசங்களை வச்சுக்கிட்டு அவனுங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறது, ஃபுல்லாக செலவு பண்ணுறது. எந்த வேலை வெட்டியும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு நேராக சிசிங் ராஜாட்ட போயிட்டா போதும். காலையில் டீலேருந்து, காலையில் சிகரெட்லேருந்து, காலையில் டிஃபன்லேருந்து 12 மணி ஆனால் சரக்கு, மதியம் பிரியாணி நான்வெஜ்ஜோட சாப்பாடு, அப்படியே படுத்து தூங்கினா நைட்டு எழுந்திரிச்சு மறுபடியும் சரக்கை போட்டு மட்டையாயிடுறது. எந்த வேலைக்குமே போகாமல் இப்படி ஒரு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிற பேரில் போதை வாழ்க்கையை வாழ்கிறானுங்க இல்லையா? அப்போ அவனுங்களுக்கு என்ன நடக்கும்? சிசிங் ராஜா ஒருத்தனை போட சொன்னான்னா போட்டு தான் அவனு, வேறு வழி இல்லை. இவ்வளோ செலவு நம்ம ஜெவண்டா பண்ணுவான், நம்ம எந்த வேலைக்கும் போகிறதில்ல, ஆனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா நமக்கு செலவு பண்ணுறான், அப்போ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆட்களை சேர்க்கறது. சிறையில் ஒரு பக்கம் ஆட்கள் சேர்க்குறாங்க, வெளியில் வந்து செலவு பண்ணி ஒரு பக்கம் ஆட்கள் சேர்க்குறாங்க. ரவுடிகள் ஒரு சிசிங் ராஜாவுக்கு பின்னாடி
1008 கூஜாவுக்குள் உருவாயிட்டு தான் இருக்காங்க. அவங்களையெல்லாம் எப்படி திருத்த முடியும் அப்படின்னா என்கவுண்டர்களால் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. எப்படி முடியும்? சிசிங் ராஜா மேல 29 வழக்குகள் இருக்கு. முதல் கொலை வழக்கிலேயே சிசிங் ராஜாவுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா ரெண்டாவது கொலை அப்படிங்கிறதே நடந்திருக்காத. சரியான குற்றவாளி வந்தான்னு தெரிஞ்சு காவல்துறையினர் புலன் விசாரணையின் மூலமா சரியான ஆதாரங்களை திரட்டி அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் ரவுடிசம் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் தொடரப்படுற வழக்குகளில் அக்யூட்டல் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். 100 வழக்கு நடக்குதுன்னா 90 வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை அடைகிறாங்க. 10 வழக்கில் அதில் எவனும் பணம் இல்லாதவன், வக்கீல் வச்சு வாதாட முடியாதவன், வெளியில் உட்காந்து ஆஃப் த கோர்ட்டாக எதிர்த்தரப்போட பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பேசி செட்டில்மெண்ட் பண்ண முடியாதவன் தான் மாற்றான். மீதி 90% பேரும் ஏதோ ஒரு ரூட்டில் இப்படி வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ காவல்துறையினர் என்ன செய்யணும் அப்படின்னா புலன் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தணும், சரியான ஆதாரங்களை திரட்டணும். இதில் சட்டத்திலே சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கொலை நடக்குது, இந்த சேஷன் லிமிட்டில் ஒருத்தர் குற்றவாளியை ஒரு இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி அவனை கொண்டு போய் கேஸை போட்டு உள்ளே அடைக்கிறாங்க அப்படின்னா அவன் வெளியில் வந்துடுறான் 90 நாளில். அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டு போட்டு கோர்ட்டுக்கு கேஸ் போது வழக்கு விசாரணை வர்றதுக்கு 2-3 வருஷம் ஆயிடுது. இந்த 2-3 வருஷத்தில் சம்மந்தப்பட்ட அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை இடமாறுதல் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இந்த வழக்கு விசாரணை இந்த நீதிமன்றத்துக்கு வர்றப்ப இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை ஜுடிஷியல்லேருந்து இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ வந்து அங்கே நாம் சாட்சியாக ஏற முடியாது. எந்த அதிகாரி அந்த கொலை நடந்தப்ப விசாரணை அதிகாரியாக இருந்தாரோ அவர் தான் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஒரு கோர்ட்டுக்கு இன்றைக்கி வரணும். அன்றைக்கி சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் இப்போ திருச்சியில் சம்பவம் நடக்குது, அவர் வந்து அன்றைக்கி திருநெல்வேலிக்கு மாத்தலாகி போயிருக்காரு. திருநெல்வேலியிலேருந்து அவர் இங்கே வந்து சாட்சி சொல்லணும், வேறு வழியே இல்லை. அன்னைக்கு அவர் வேலை பார்க்குற திருநெல்வேலி ஜூரி செக்ஷனில் பெரிய சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கும், அங்கே லீவ் போட்டுட்டு அவர் அலைங்க வர முடியாது. தொடர்ந்து இது மாதிரியான டார்ச்சர் கொடுக்கறதால அவர் என்ன பண்ணுவார், இந்த வழக்கை போய் நம்ம துரத்திட்டு அலைஞ்சோம்னா 10 தடவை அழகழிப்பாங்க, போய் சாட்சி சொல்லிட்டு நம்ம பட்டு வரும், தெரில ஞாபகம் இல்லைன்ட்டு போயிடுவோம். அன்றைக்கி இதெல்லாம் என்ன, அவங்களுக்கு எந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்களோ அந்த லிமிட்டோட சட்ட ஒழுங்கை பார்க்கறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு கேஸை போய் நம்ம இப்போ துரத்திக்கிட்டு அலையிறதை விட இருக்கிற ஸ்டேஷனில் நாம் சட்ட ஒழுங்கை சரி பண்ணோம் அப்படின்னா காவல்துறையினர் நினைப்பாங்க. இதுதான் மனித இயல்பு. இது மாதிரியான விஷயங்களால தான் பல குற்றவாளிகள் தப்பி போகிறாங்க. அவங்க பெரிய தாதாக்களா, பல சிசிங் ராஜாக்களா உருவெடுக்கிறாங்க. இது மாறாமல் நிச்சயமாக என்கவுண்டர் அப்படிங்கிறது ரவுடிசத்தை ஒழிக்குமா அப்படின்னா 100% ஒழிக்காது. நூற்றுக்கணக்கான என்கவுண்டர்கள் நடந்து ஏன் இன்னும் ரவுடிகள் உருவெடுக்கிறானுங்க அப்படின்னா இதான், வேற ஒன்றுமே இல்லை. காசு இருந்தால் தப்பிச்சுக்கலாம், அரசியல் செல்வாக்கு இருந்தால் தப்பிச்சுக்கலாம். உதாரணமாகவே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ 4 என்கவுண்டர்கள் 1.5 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. திருவேங்கடம், துரைசாமி, காக்காத்தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா 4 என்கவுண்டர் நடந்திருக்கு. சிடி மணி கைது செய்யப்பட்டிருக்கார், என்கவுண்டர் நடக்கலையே. சிடி மணிக்கிட்ட பல 1000 கோடி பணம் இருக்குது. 1000 கோடிக்கு மேலே சிடி மணிக்கிட்ட பணம் இருக்குது. அந்த பணம் சிடி மணியை என்கவுண்டர்லேருந்து காப்பாற்றிடும். எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், 100 கோடி தரேன், 200 கோடி தரேன், என்கவுண்டரில் சுட்டு மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பின்புலத்தை பணத்தை வச்சு பயன்படுத்தி தப்பிச்சுப்பாங்க. போட முடியாது. சம்போ செந்தில் முக்கிய குற்றவாளி ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நாம சொல்லலை, காவல்துறை தான் சொல்லுது. சம்போ செந்தில் இன்னும் பிடிக்கவே முடியலையே. சம்போ செந்திலுக்கு சாதிய பின்புலம், அரசியல் பின்புலம், பணபலம். சம்போ செந்தில்லாம் கைதே செய்யப்பட்டாலும் என்கவுண்டர் செய்யப்பட மாட்டார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிடிக்கிற ரவுடிகள் எல்லாத்தையுமே நாம் என்கவுண்டர் செய்கிறோம். ஆனால் செல்வ பெருந்தகை தான் குற்றவாளி. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை தான் காரணம் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சியோட முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. செல்வ பெருந்தகையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலேருந்து நீக்கணும்னு ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதுறார். ஆனால் இது நாள் வரைக்கும் செல்வ பெருந்தகை ஒரு விசாரணைக்கே அழைக்கப்படலையே. பிடித்த ரவுடிகள் எல்லாமே போட்டு தள்ளப்படுறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்க சந்தேகத்தின் அடிப்படையில் கூட அவங்களை அழைச்சி விசாரணை செய்யலையே. அப்போ இங்கே பணம், ஜாதி, அரசியல் இந்த 3 பின்புலமும் இருந்தால் எப்பேற்பட்ட விஷயத்துல இருந்தும் நாம் தப்பிச்சிடலாம்.
மற்றபடி நீ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, 100 கொலை பண்ண தாதாவாக இருந்தாலும் சரி, பணம், காசு, அரசியல், ஜாதிய பின்புலம் இல்லைன்னா என்றாவது ஒரு நாள் துப்பாக்கி தோட்டாக்கு பலியாயே தீரணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்குது. இது எப்படி நம்ம மனசில் எடுத்துக்கிறது? மக்களே இதை கொண்டாடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது மாதிரியான அரசியல் புரியாமல் கொண்டாடுறாங்க. இதில் காவல்துறையை நாம் குற்றம் சாட்ட முடியுமான்னா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். காவல்துறையினர் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுல கோட்டை விடுறாங்க. சிறைத்துறையினர் சிறையிலேயே தாதாக்கள், ரவுடிகள் உருவாக காரணமாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான என்கவுண்டர்களுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திரைக்கதைக்கும் காவல்துறை காரணமாக இல்லா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் காரணம். உதாரணத்துக்கு செல்வ பெருந்தகை விஷயத்தை சொல்லிட்டேன். என்கவுண்டர்களை வரவேற்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவன் கொலைகாரன், பல கொலை பண்ணியிருக்கான், சட்டத்துக்கு புறம்பா கொலை செய்கிறான், மறுபடி காவல்துறையும் அதே செய்கிறான். 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் அறிவு சார்ந்த விசாரணையின் மூலமாக ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு குற்றம் செய்தவன் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு செய்யறது, சிறைத்துறை விதிகளை கடுமையாக கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் ரவுடிகள் உருவாகாமல் தடுக்கும். வேற என்கவுண்டர்கள் அப்படிங்கிறது மறுபடியும் ரவுடிகளை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சிசிங் ராஜா அப்படிங்கிற ரவுடி தாம்பரத்தில் இருக்கும்போது அவனை தாண்டி அந்த இடத்துல வளர முடியாதுன்னு பின்னாடி சிசிங் ராஜாவா வரணும்னு நினைச்ச 10 பேர் நினைச்சிருப்பான். சிசிங் ராஜா கொல்லப்பட்ட பிறகு அவன் போயிட்டான், நாம தான் இனிமேல் அந்த 10 பேரும் சிசிங் ராஜாவா உருவெடுப்பான். அதுக்கும் காவல்துறையினரோட துப்பாக்கி வெடிக்க போதா இல்லை அறிவு சார்ந்த விசாரணைகள் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.